வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் லைவ்லேருந்து என்னையா நடக்குது இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்கில் வந்து நேற்றுக்கு சண்டை வந்தது. இப்போ ஒரு விஷயம் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஆதிரை அவங்க வந்து கானா வினோத் அவருக்கு மேலே வந்து மூஞ்சிக்கு நேராக கால் நீட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் நாட் ஃபேர். இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது, பண்ணுறது தப்பு. இவங்க வந்து பிக் பாஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, விஜய் சேதுபதி சாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. அட் த சேம் டைம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கண்டஸ்டண்ட்டு அவருக்கு வந்து இவங்களை விட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரி, கண்டஸ்டண்ட்டை கூட விடுங்கப்பா, அவரோட பிரபலத்தை கூட விடுங்க. அவர் வந்து வயசில் பெரியவர் இல்லையா, அந்த வயசுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல, அதை அவங்க கொடுக்கல. இந்த வீட்டில் வந்து நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. பட் இதில் எக்ஸப்ஷன்னு பார்த்திங்கன்னா அந்த சுபிக்ஷா அந்த பொண்ணு, அப்புறமா விக்ரம், வியானா, இவங்கெல்லாம் வந்து வேறு கேட்டகரி. இவங்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா கனி வந்து எவ்வளோ பயாஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறத அந்த ப்ரோமோ காட்டுது. நேற்றுக்கு வந்து இவங்க பார்வதி சொல்லியிருந்தாங்க என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானவங்க வரும்போது ஒரு மாதிரியும், உங்களுக்கு தேவையில்லாமல் எஸ்பெஷலி நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள் கனிகா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெரி ட்ரூங்க. அவங்க வந்து சரியாக பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்பவே பயாஸ்டாக இருக்காங்க. ஒரு வீட்டு தலை வந்து வன்முறை நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து வீட்டு தலையோட வேலை கிடையாது. ஆனால் அவங்க அதை வந்து நேற்றுக்கு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரொம்பவே தப்பாக இருக்குது. இவங்களோட கேப்டன்சியும் இவ்வளோ மோசமாக போகும் அப்படின்னு நான் நினைக்கல. இன்றைக்கு காலையில் லைவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, எஃப்ஜே வந்து பார்வதியை கூப்பிட்டு வேலை சொல்லிகிட்டு இருந்தார். அவங்களும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆதிரை இருந்துட்டு, எனக்கு வந்து தண்ணி வேணும், போய் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்வதியை சொன்னாங்க. ஒரு பர்சனல் வேலை, அவங்க ஆல்ரெடி ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் கூப்பிட்டு இன்னொரு வேலை சொல்கிறது வந்து இட் இஸ் டோட்டலி அன்ஃபேர். அதை வந்து அவங்க பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே எல்லாரும் சேர்ந்து ரவுண்ட் கட்டிட்டாங்க. என்டையர் பிபி ஹவுஸே பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. இன்றைக்கி பாருங்களேன், கடந்த ஒரு 4-5 நாளாக இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி 18 days தான் ஆகுது. பட் ஆனால் ஒரு 4-5 நாளாக பார்வதி இல்லாத ப்ரோமோவே கிடையாது. அந்த அளவுக்கு பார்வதி வந்து ஃபேமஸ் ஆகிட்ருக்காங்க. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணால் ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ஃபேமஸ் ஆவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி லைவில் வந்து ஒரு லைட்டர் எடுத்துக்கிட்டு அந்த லைட்டரை வந்து எஃப்ஜே திருப்பி தூக்கி அடிக்க போகிறாரு. ஸோ கிச்சன் டீமில் இருக்கிற பிரவீனும் கெமியும் நாங்கள் சமைக்க மாட்டோம், யாரை கேட்டு வந்து இவர் லைட்டரை தொட்டார் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஸோ இதே எஃப்ஜே பார்வதி கிட்ட ப்ராப்ளம் பண்ணும்போது ஏன் கெமி பேசலன்னு தெரியல. அவங்களுக்குன்னு வரும்போது தான் அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற தப்பு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஷாருக்கும் கம்ருதீனுக்கும் நடந்த சண்டை அது வந்து ஒரு தேவையில்லாத ஃபைட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கம்ருதீன் பாவம் நேற்றுக்கு அவர் வேலை செஞ்சதை வந்து லைவ்லேயும் காட்டினாங்க, எபிசோட்லேயும் காட்டினாங்க. துஷார் எங்கேயுமே செஞ்ச மாதிரி தெரில. பட் பார்ப்போம். ஆனால் அவர் சொல்கிறாரு நான் வேலை செஞ்சேன், அவர் வேலை செய்யலை அப்படின்ட்டு. இதில் வந்து உங்களோட கருத்து என்ன மக்களே? அது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.